வீட்டுக்கு முன்னாடி வந்து கண் திருஷ்டி படக்கூடாது, இல்ல வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நெறைய விஷயங்கள்லாம் வந்து பண்றது உண்டு சார். அதே மாரி கோவில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோவில பத்தி சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா யாழியோடைய சிலைகள் வந்து நெறைய இடங்கள்ல அந்த தெய்வத்த பார்க்க போகும்பொழுதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் எல்லா கோயில்லயும் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய கோவில்கள்ல அந்த விஷயம் இருக்கு. இந்த யாழி அப்படின்றது பார்த்து யானையே பயப்படும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்றத தாண்டி, ஏன் எல்லா கோவில்கள்லயும் யாழி அப்படின்றது ஒரு பிரதானமான ஒரு சிலையா இருக்கு சார்? அது ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். ஆ. ஓகேவா? அப்படி ஒரு உருவம் இருந்ததா? இல்லையா? இல்லையா? அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரியாது. பட் அது ஒரு மித்தாலஜிக்கல் அந்த மாரி நெறைய இப்போ பூதகணங்கள் இருக்கும். இப்போ ம். அவங்கலாம் இருக்காங்களா? இல்லையா? ம். நமக்கு அது தேவையில்ல. இதெல்லாம் என்ன? சரி இந்த யாழிங்கிறது, இந்த உருவப்படம் எதுக்கு? இல்ல இந்த உருவம் எதுக்கு அப்படின்னா, ம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ம். குறிப்பா இந்த இப்போ அடுத்து வெயில் காலம் வரப்போகுது. ம். சில பேருக்கு நெறைய பேருக்கு அக்கி வரும். ஆமா. உடம்பு இந்த ம். கழுத்துல இங்க ம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கி வரும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த யாழியோட அந்த உருவத்த கோவில்ல ம். போய் தினசரி பார்த்துட்டு வாங்க. ஒரு 15 நிமிஷம் உட்காந்து நல்லா அத பார்த்துக்கிட்டே வாங்க. உங்க அக்கி குறைஞ்சுக்கிட்டே போகும். ஓகே. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு இருக்கு சார்? தொடர்பு இருக்கு. அதே இருக்கு. மாரி ம். இப்போ எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கி யாருக்காவது வந்துருச்சு உடம்புல வந்து இந்த அ வெயில் காரணமா நெறைய ம். அக்கி வருது ம். அப்படின்னா, மண்பாண்டம் செய்றாங்க இல்லையா? ஆமா. அவங்கள கூப்பிட்டு இந்த இந்த மண்ணு பாண்டம் செய்றவங்கள கூப்பிட்டு, அந்த அக்கி எங்க வந்திருக்கோ, அந்த இடத்துல யாழியோட படத்த இப்படி கையால வரைவாங்க. ம். ஒரு கொஞ்ச நாள்லயே ஒரு வாரத்துக்குள்ளயே அந்த அக்கி காணாம போயிடும். எங்க இருந்த இடமே தடமே இல்லாம ஓடி போயிரும். ஸோ இதெல்லாம் அப்போ கிராமத்துல இதெல்லாம் ஒரு செய்கையா, ஒரு நம்பிக்கையா செஞ்சு இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் ம். பார்த்தீங்கன்னா, அக்கி போட்டுருச்சுன்னா, அங்க அதெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. இங்க தான் வந்து சிட்டி கல்ச்சர்ல தான் வந்துட்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதெல்லாம். அங்க அதுக்கெல்லாம் அசரவே மாட்டாங்க. ம். ஏன்னா, அந்த களிமண் நிச்சயமா அது பஞ்சபூதம் நிறைஞ்சது தானே. ம். ஸோ அந்த அந்த அவரோட கையாலேயே அத பண்ண சொல்லுவாங்க. ம். அப்படி வரைஞ்சோம்னா, அந்த அக்கி ஓடி போயிரும். எங்க இருக்குன்னே தெரியாது ஓடி போயிரும்.